ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கோட வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சண்டே மார்னிங் ஸ்பெஷலுக்கு சோயா ரைஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் எண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அது எல்லாமே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பெரிய வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பெரிய வெங்காயத்தோடைய கலர் வந்துட்டு ஃபுல்லாகவுமே சேஞ்ச் ஆகணுங்க. ஒரு ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்திக்கோங்க. ஏன்னா அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே காரம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் தென் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை குட்டி குட்டி ஸ்லைஸாக நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா டொமேட்டோவும் நல்லா மெல்ட் ஆகணும், அதுக்கப்புறம் பச்சை வாசனையுமே போகணுங்க. அதனால் நான் க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், சிக்கன் பவுடர் இந்த 6ஐயும் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமே பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே நம்ம பெரிய சோயாவை ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதும் இந்த சோயாவை அதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா ஒரு கிளறி மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க. வேக வச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒயிட் ரைஸ் இருந்தது, அதை தூக்கி போட்டால் வேலை முடிஞ்சுது. சைடிஷ்க்கு வேணும்னா அப்பளம் வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.